குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 8வது நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது. மேலும் இன்று ஒரு சுப முகூர்த்த நாள். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. அதே போல் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பதும் மிகவும் சிறப்பு. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். இன்றைய சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் பண்ணாது. 8/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/2/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புதிய பாதைகள் வெளிப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இன்று கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை, அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிலுமே ஒரு தனித்துவத்துடன் காணப்படுவீர்கள். ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பேச்சு, திறமையை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். மறைமுக வருமானங்கள் நிறைய வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள். அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் போன ரிஷப ராசி நேயர்களே, வியாபார சார்ந்த பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமை, நிதானம், வாடிக்கையாளருடன் கனிவுடன் இருக்கணும். அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய சங்கடத்துக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் பொறுமையாக இருப்பதும் மிகவும் நல்லது. அவர்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் தயவுசெய்து இன்று மௌனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. மேலும் முயற்சிகளில் பல்வேறு விதமான தடைகள் வர வாய்ப்பு இருப்பதால் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருங்க. இந்த நாள் சிறப்பாக அமையும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் இன்னும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் மனதில் வந்தாலும் அதெல்லாமே நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போதும் எடுத்து செல்லும் போதும் கொஞ்சம் கவனம். வீண் வாக்குவாதங்களை தயவுசெய்து தவிர்த்துக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேணும். வியாபார விஷயங்களை தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் சிக்கல்கள் விலகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் உண்டாகக்கூடிய நாள். படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உடன் இருப்பவர்கள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க. பொன் பொருட்சேர்க்கை, உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக நிறுவனத்தில் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத தனவர்கள் வரும். தனவரம் வந்தனால உங்களுக்கு மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றுடுவீங்க. அரசு சார்ந்த அனுகூலங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்பு. வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையான நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதைகள், நினைத்த பணிகளை நினைத்த காரியங்களை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, வரவுக்கேற்ப செலவு இருக்கும். பொறுமையாக நிதானத்துடன் கையாண்ட இந்த நாள் உங்களுக்கு வெற்றி. அரசு செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணம் உங்கள் மனதில் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் உங்களுக்கு எதிரியாகக்கூடிய நாள். அதனால் தயவுசெய்து அனைவரிடத்துலையுமே பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி நடைபெறும். புதிய முதலீடுகள் போடுவீங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். சுபகாரியத்தில் ஏதாவது தடை இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக பயனளிக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் பிரச்சனை குறையும். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள். பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய நட்பு, சக ஊழியருடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடும். அதே போல் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக, இதனால் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இன்று வரக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நட்புகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக நண்பர்கள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அது நீங்கி உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட காலைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். மனதில் ஒரு நேர்மறையான சிந்தனை அதிகம். வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு, வெளியூர், அதே போல் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவீர்கள். வியாபார நிமித்தமாக போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வேற்று மொழி இனத்தவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் திட்டமிடக்கூடிய நாளாக இருக்கிறது. இனம் புரியாத சில கவலைகள் மனதில் தோன்றி மறையும். அதே போல் கணவன் மனைவி கூட விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போனாக்க இந்த நாள் ஒரு ஒற்றுமையும் மன நிம்மதியும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்கள் பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வீர்கள். கூட்டாளியுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. அதுபடி நடந்தீங்கன்னா இன்று வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும். ஒரு முயற்சி நிறைந்த நாள். இந்த முயற்சி செயல் வடிவம் ஆபத்துக்கு உண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தடை இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களாக வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பாராத சில தனவரவு கண்டிப்பாக வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு நெருக்கம், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றுக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு உண்டான யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். சுபகாரியங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே தடையில்லாமல் இன்றைக்கி நடக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான இந்த நாள் நல்ல நாள். அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இன்று நடக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, அந்யோன்யம், கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. தனவரவுகள் நிறையா இருக்குங்க. சேமிப்புகள் இதனால் அதிகரிக்கும். நண்பர்கள் வருகை, நண்பருடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்று சாதகமாக ஏற்படும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம், ஜோதிடம் எல்லாம் சிறந்த முறையில் பார்க்குறோம். உங்கள் வியாபாரத்தில் குறை இருந்தாலும், வியாபாரத்தில் லாபம் கம்மியாக இருந்தாலும், குடும்ப ஒற்றுமைக்கு எல்லாமே சிறந்த பரிகாரங்கள் செய்து தரும். தேவைப்படுவோர் கீழே உள்ள நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க, உங்களுக்கு வெற்றிகள் குவிய, மனம் ஒரு அமைதியை தேடி செல்ல எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதுருக வேண்டிக்கிறேன்.
நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் இடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.